வந்து தட்டி எடுத்து வச்சிரலாம். இந்த மாரி நல்லா தட்டும்போது இதில இருக்கிற லம்ப்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. இப்போ அடுப்புல வந்து ஒரு தோசைக்கல் வச்சுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த குக்கர்ல கேஸ்கட்டையும், விசிலையும் ரிமூவ் பண்ணி, க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லயே நல்லா வேகணும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் மேலே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் வந்து குக்கரை மூடிய க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா, கேக் வந்து சூப்பரா வெந்து வந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பரா வெந்துருச்சு. நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம கத்திய வச்சு சுத்தியிலயும் எடுத்து விட்டுறலாம். இந்த மாரி நீங்க சுத்தி எடுத்துட்டு, ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம திருப்புனோம்னா, கேக் வந்து ஃபுல்லா குக்கருக்குள்ள இருந்து அழகா வெளிய வந்துரும். இப்போ சூப்பரான, ஹெல்த்தியான திணையில செஞ்ச ப்ளம் கேக் ரெடி ஆயிருச்சு.